சர்க்கரை ஆலை கழிவுகளிலிருந்து கிடைக்கக்கூடிய எத்தனாலை 5% பெட்ரோலுடன் கலந்து பயன்படுத்துவதை மத்திய அரசு கட்டாயமாக்கியுள்ளது. இதுவரை சர்க்கரை ஆலை கழிவை மதுபான தயாரிப்பு நிறுவனங்களே பெரும்பாலும் பயன்படுத்தி வந்தன. எனவே இப்போது இவ்வித நிறுவனங்கள் தங்களுக்குள் கூட்டு சேர்ந்து கொண்டு அதன் விலையை குறைப்பதால் உடுமலைப்பேட்டை அமராவதி கூட்டுறவு சர்க்கரை ஆலை நிதி நெருக்கடியை சந்திப்பதாக கூறப்படுகிறது. அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையை அடுத்த கிருஷ்ணாபுரத்தில் உள்ளது அமராவதி கூட்டுறவு சர்க்கரை ஆலை. பொன்விழா கண்ட இந்த ஆலையை நம்பி திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல், கோவை ஆகிய 4 மாவட்டங்களில் உள்ள 10,000 விவசாயிகள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த ஆலையின் முக்கிய வருமானத்தில் ஒன்றாக கரும்பு பிழிந்த கழிவிலிருந்து தயாரிக்கப்படும் எரிசாராய விற்பனை வருவாய் குறிப்பிடப்படுகிறது. இத்தனை காலமாக இதை வாங்கி வந்த டிஸ்டிலரி எனப்படும் மதுபான ஆலைகள் அண்மை காலமாக அதற்கான விலையில் பேரம் பேசுவதாக கூறப்படுகிறது. இவை தங்களுக்குள் கூட்டு சேர்ந்து எரிசாராய விலையை குறைப்பதாகவும் புகார் கூறப்படுகிறது. இந்த மலாசஸை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஓபன் மார்க்கெட் தமிழகத்தில் அந்த மார்க்கெட்ல நல்ல விலைக்கு விற்கிற நடவடிக்கையை இந்த கூட்டுறவுத்துறை எடுக்க வேண்டும். ஆனால் இந்த மொலாசஸ் இன்னைக்கு தனியார் கம்பெனிகள் நல்ல விலைக்கு வித்து ஆலைக்கு லாபத்தை ஈட்டுறாங்க. இந்த கரும்பு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட 50 லட்சம் லிட்டர் எரிசாராயம் இன்னும் வாங்கப்படாமல் அமராவதி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் தேங்கி கிடக்கிறது. கடந்த 3 மாதங்களாக இந்த எரிசாராயம் முடங்கியுள்ளதால் ஆலை நிர்வாகத்துக்கு கிடைக்க வேண்டிய சுமார் 15 கோடி ரூபாய் வருவாய் பாதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடும் வறட்சி, விவசாய கூலி தொழிலாளர் பற்றாக்குறை போன்றவற்றால் கரும்பு சாகுபடி பரப்பும் மகசூலும் குறைந்துள்ள நிலையில் எரிசாராயமும் வாங்கப்படாமல் முடங்கியுள்ளதால் கடும் நிதி நெருக்கடியில் ஆலை நிர்வாகம் சிக்கியுள்ளதாக தெரிகிறது. இப்ப இந்த ஆண்டு 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட எரிசாராயம் ஸ்டாக் இருக்குது. இந்த எரிசாராய ஆலையில எல்லாம் சிண்டிகேட் போட்டு குறைந்த விலை கேட்கறதுனால விற்பனையாகாம 4 மாசமா இருக்குது. இந்த ஆண்டு கரும்பும் கூடுதலா அறவை இல்லாமல் போனதுனால பெரிய அளவில் ஆலைக்கு நஷ்டம், பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்குது. பெட்ரோலில் கலக்கப்படும் எத்தனாலில் இருந்து இந்த எரிசாராயம் வேறுபட்டது என்பதால் டிஸ்டிலரி நிறுவனங்களை தவிர்த்து எண்ணெய் நிறுவனங்களிடம் இதை விற்க இயலாது என சர்க்கரை ஆலையின் உயர் அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது. எனினும் டிஸ்டிலரி நிறுவனங்கள் எரிசாராயத்தை வாங்க முன்வந்தால் நிதி நெருக்கடியில் இருந்து இந்த சர்க்கரை ஆலை மீண்டு தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை காக்க முடியும் என்றும் கூறப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழுவுடன் பாஸ்கரன் மற்றும் லிட்வின் சௌந்தர்யா.